அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி, அதாவது ஒரு குரு பெயர்ச்சி, குரு வக்ரநிவர்த்தி, சனி வக்ரநிவர்த்தி, இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டே வரோம். சுக்கிர பெயர்ச்சி, இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஏன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளோட வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முடிஞ்சு 365 நாள், ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு சித்திரை மாதம் முதல் நமக்கு கணக்கு இருக்குது. அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி சாலிவாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு, நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது 1/1/2025. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், அது மாதிரி வியாகத யோகம், பாலவ கரணம். இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப எகைன் நம்ம வரோம். அப்படி பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது, மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஏற்படுறது, அது மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி, 15 மே குரு பெயர்ச்சி, அதே மாதிரி 18 இது பயிற்சி ஆகி 3 நாளில் ராகுகேதும் பெயர்ச்சி, 18/5 ராகுகேது பெயர்ச்சி. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். குரு பெயர்ச்சியாக இப்போ மிதுன ராசிக்கு போகிறாரு. 15/5/2025 பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து சல்லுன்னு அவர் 18/10 அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார். கடகராசிலேருந்து திரும்ப 4/12 டிசம்பர் 4 அன்னைக்கு திரும்ப மிதுன ராசிக்கு வராரு, வக்ரமாக வரார். ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு. இந்த வீட்டில் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறதில்லை. இந்த ராசியில், இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் இந்த ராசியில் தான் பிறக்கிறது. 2025 வருஷம் இந்த ராசியில் பூராட நட்சத்திரத்திலாம் பிறக்கிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் அது. இந்த ராசியை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் கிரக சூழ்நிலைகள் காரணமாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் எல்லா காரியங்கள்லையும் அவங்க முன்னின்று அதை விடாமுயற்சியோடு செயல்படுத்தக்கூடியவங்க. இவங்கள்ட்ட புகழ்ந்தால் எந்த காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் திறமை உள்ளவங்க. இந்த தனுசு ராசிக்கு இந்த 2025 வருஷம், இந்த புத்தாண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல பலன்களே கிடைக்கும். 2024 காட்டணும் 2025 ஓரளவு நல்ல பலன்களே கிடைக்கும். அதுவும் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா 6வது வீட்டில் இருக்கக்கூடியவர் குரு பகவான். 6ல் இந்த ராசி அதிபதி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். எந்த விதமான எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும், எந்த விதமான தடைகளையும் தாண்டி வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா ராசியாதிபதியாக இருக்கிறதுனால. அதுவும் இந்த வருஷம் அவர் பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி ஆகிற அந்த கண்டிஷனில் உடல்நிலை கோளாறுகள் ஏதாச்சும் உங்களுக்கு வரலாம்.
பிப்ரவரி மாதம். அதே மாதிரி உங்களுக்கு காரிய தடைகள் ஏதாச்சும் சின்ன சின்ன காரிய தடைகள் வரலாம். ஏன்னா உங்களுக்கு 4வது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆக போகிறாரு. மார்ச் மாதம் 3 தான் இருக்கார். அவர் வந்து நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுலேருந்து உங்களுக்கு இன்னும் உயர்வாக இருக்கும். நல்ல பொருளாதார ரீதியாகவே உயர்வாகவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் நல்லது செய்யக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கார். அது வக்ரமாக இருந்தார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால் பணங்காசு விஷயத்தில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆனால் வந்து அவர் பயிற்சி ஆகிறார் இல்லையா, அந்த பயிற்சி ஆனதுலேருந்து மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சி ஆன தினத்திலேருந்து குரு பயிற்சி வரைக்கும், குரு பயிற்சி வந்து 15 மே மாதம் 2025, 15/5/2025 பயிற்சி ஆகிறார். அந்த காலகட்டம் வரைக்குமா, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நெருக்கடிகள் வரலாம். நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கடன் உங்களுக்கு கிடைக்கும். கடன் வந்து உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காரிய தடைகள், உடல்நிலை கோளாறுகள் இது மாதிரியெல்லாம் வரலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பார்வை வந்துடுது. குரு பார்வை வந்துடும் 5ஆம் மாதத்துலேருந்து. குரு பார்வை வந்து அது 7வது பார்வையாக வருது. அதனால் இந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாருக்கும் திருமண வாய்ப்புகள் 5ஆம் மாதம் வாக்கில் உங்களுக்கு கூடி வந்துடும். புத்திர பாக்கியத்தில் இருந்த தடைகள் வந்து நீங்கும். வெளி தொடர்புகள், புதிய புதிய தொடர்புகள் கிடைச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னராக இருந்தவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் வந்து பங்குதாரராக இருக்கிறவங்க மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு திருமணமானவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நல்ல இனிமையாக இருக்கும். புதிய புதிய இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு 5வது வீட்டில் 4வது வீட்டில் இருந்த ராகு வந்து 3வது வீட்டுக்கு வராரு. 3ல் ராகு வந்து கெடுதல் பண்ண மாட்டார், பல விதத்தில் நல்லது தான் பண்ணுவார். அது மாதிரி 10ல் தொழில் ஸ்தானத்தில் இருந்த கேது வந்து 9வது வீட்டுக்கு போகிறார், பாக்கியஸ்தானத்துக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பல விதத்தில் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுப்பயணங்கள், ஆன்மீக சம்பந்தமான கோயில்களுக்கு போகிறது, கும்பாபிஷேகம் அதில் கலந்துக்கிறது, இல்லை குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேர் வீட்டில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வரும். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ராகுகேது இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல. எல்லாமே நல்ல பலன்களே தரப்போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 12 மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதமும் வந்து சூரிய பகவானை மாறிண்டே வருவார். ஸோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் வேறு நிறையா இருக்குது. இதில் வந்து மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம்ன்றதுனால மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மிக நல்ல பலன்கள். கேது வந்து 9வது வீட்டில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில். இந்த ராசிக்கு அதிபதியான குருவுக்கு நண்பராக இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பல விதத்துலேயும் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்க சம்பந்தமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகிறது, பதவி உயர்வுகள் கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக காரியங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக நல்ல பேர் புகழ் அதெல்லாம் கிடைக்க போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், புகழும் உங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடத்துக்கு வேறு ராகு வர்றதும் உங்களுடைய புகழ் இன்னும் அதிகரிக்கும். அந்த வீட்டு அதிபதி சனி பகவானர் 4வது வீட்டில் நிற்கிறார், சுகஸ்தானத்தில். தைரிய வீரஸ்தானத்தில் ராகு நிற்கிறார். ஸோ அடிமனசில் ஏதாச்சும் ஒரு பயம் இருந்தாலும் எல்லா காரியங்களையும் துணிச்சலாக எடுத்து பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் நல்ல பேரே கிடைக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தை அவங்கள நம்ம பர்டிகுலராக எடுத்து பார்த்தோம்னா அவங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சுக்கிரன் வந்து இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு 6வது வீட்டுக்கும் லாபஸ்தானம் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். ஸோ இந்த சுக்கிரனை பொறுத்தளவில் வந்து
அந்த சுக்கிரன் வந்து ஒவ்வொரு 26 நாட்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கு பெயர்ந்துட்டே வராங்க. லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரம்ன்றதுனால பொதுவாக இவங்களுக்கு பணங்காசு விஷயங்கள்லையும் வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமையறதும், ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதும், இது மாதிரி வந்து பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரியான நட்பலன்கள் நடக்கும். ஒரு சில பேர் வந்து பூராட நட்சத்திரத்தில் இருந்தவங்க ஒரு பெரிய கான்ட்ராக்டர்ஸு அந்த மாதிரியான இதில் இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். புதுசாக அவங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு பல விதத்தில் வந்து அதெல்லாம் நன்மையாக இருக்கும். பொருளாதார ரீதியும் வெற்றி அடைவாங்க. உத்திராட நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சூரிய பகவானோட நட்சத்திரம்ன்றதுனால முன்னால் நான் சொன்ன மாதிரியே இவங்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் திருமணம் நடக்கும். இவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு பார்ட்னர் வந்து கூடி வருவாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். அவங்களுக்கு வந்து வேறு வேலை தெரிந்த வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். இப்படி மொத்தத்தில் பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு இந்த 2025 வருஷம் மிக நல்ல வருஷமாகவே இருக்குது. இந்த ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் அதிபதின்றதுனால நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு சுண்டல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுத்து அவருக்கு வந்து மாலை சாற்றி ஒரு கொண்டக்கடலை சுண்டல் வச்சு அதை எல்லாருக்கும் வந்து விநியோகம் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லது. இந்த வருஷம் ஃபுல்லாக பொருளாதாரம் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வரும்பொழுதும் நம்ம அந்த வருஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். ஸோ இந்த வருஷத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரும். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.